இப்போ கருணையினுடைய வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். இப்போ கருணை இருக்குது, எங்கிட்ட அன்பு இருக்குது, தயவு இருக்குது, இரக்கம் இருக்குது, நிறைய இருக்குதுன்னு சொல்லி என் வீடு உண்டு நான் உண்டுன்னு என் மனைவி மக்கள் உண்டுன்னு தாள் போட்டுன்னு வாழலாமா? அந்த அன்புடைய வெளிப்பாடு வேண்டும். அதுதான் உயர்ந்த நிலை. அந்த நிலையில தான் இன்றைக்கு தீபம் அறக்கட்டளை செயல்படுகிறதுனா அதோடு போய் கலந்துக்கிறது. இப்போ நாம் செயல்படணும், தீபம் அறக்கட்டளை மாதிரி நாம் செயல்படணும். அது சாத்தியப்படுமான்றா அது சாத்தியப்படுறது ரொம்ப சிரமம். ஆனால் சாத்தியப்பட்டவரோடு நம்ம சேர்ந்துக்கிறது ரொம்ப எளிமை. அந்த அற்புதத்தை தான் இங்கே நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதனால் அதன் குறித்து 3 இடங்களிலே நல்லா பார்க்கணும். கண்ணில் கலந்தான், என் கருத்தில் கலந்தான், எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், கருணை கலந்து என்பார் பெருமான். அதனால் கண்ணே கண்மணியே, என் கருத்தே கருத்தின் கனிவே, விண்ணே விண்ணுருவே, மேதினின் மெய்ப்பொருளே என்பார். அப்போ வலது கண்ணு சிற்சபை, இடது கண்ணு பொற்சபை, இது ஞான சபை. இந்த 3 நிலைகளில் தான் அருட்பெருஞ்சோதி பெருமான் பரிபூர்ணமாக ஜெகஜோதியாக இருக்கின்றான். அவனுடைய அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா கோடி சூரிய பிரகாசம் சொல்றார். கோடி சூரிய பிரகாசமாக 1 2 3 முச்சுடர் சொல்றார். சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெருஞ்சோதி, முச்சுடர் ஆதியால் எச்சக வீரையும் அச்சர காத்தரல் அருட்பெருஞ்சோதி. முச்சுடர் என்பதுதான் 3 அருட்பெருஞ்சோதி என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் குழப்பம் வேண்டாம்.